நாங்க என்ன அரசியல் பேசினாலும் ஒரு தலைப்புல ஒரு செய்தி போட போறீங்க. அதனால்தான் சொல்றேன், காதும் கேட்கவில்லை, கண்ணும் தெரியவில்லை, மௌனமாக இருக்கிறோம். எங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க தலைவராக காங்கிரஸ் பேரியக்கத்தில் பணியாற்றியவர் தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களுடைய 23வது நினைவேந்தல். இந்த நினைவேந்தலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அவருக்கு புகழஞ்சலியும் மலரஞ்சலியும் சேர்த்து அவர் பெருமையை பதிவு செய்கிறோம். அன்னை இந்திரா காந்தி காலத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். தலைவர் ராஜீவ்காந்தி அன்னை இந்திரா காந்தியுடைய அன்பை பெற்றவர். அன்னை சோனியா காந்தியுடைய நம்பிக்கைக்குரிய தலைவராக இருந்தவர். தொழிலாளர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ILOவில் பல முறை ஐநா சபையில பேசியவர். வெளிநாடுகளில பல நாடுகள் அவருக்கு குடியுரிமை கொடுத்த போது கூட அதை மறுத்தவர். ராமானுஜம் INTUC கர்த்தாவாக திகழ்ந்த ராமானுஜம் அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய தலைவராக இருந்தவர். இப்படி பல பெருமைக்குள்ளவர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எங்கே இருக்கிறது என்று கேட்கும்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது என்பதை ஒரு வீரியமான தலைவராக, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய தலைவராக திகழ்ந்தவர் தான் தலைவர் வாழப்பாடியார். அமைச்சராக முதல் முறை மத்திய அமைச்சராக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு நலன் கருதி தமிழ்நாட்டு மக்கள் தலைநிமிர வேண்டும் என்பதற்காக காவேரி பிரச்சனையில் தன்னுடைய மத்திய அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தவர் தான் தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு புகழஞ்சலியும் மலரஞ்சலியும் செலுத்தி அவருடைய பெருமையை பேசுவதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் பெருமைப்படுகிறது. நாங்க எப்படியும் பார்க்கல. அடுத்தது காதம் கேட்கல, கண்ணும் தெரியல. இதுல மக்களுக்காக துயரத்துல இருக்கோம். நாங்க அந்த துயரத்துல தானே மீண்டு வரல. அடுத்தது போவோம். முதலமைச்சர் MK ஸ்டாலின் இன்னைக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் திருமண நிகழ்வுல கலந்து கொண்டு பேசியிருக்காரு. ராகுல் காந்தி ஒரு சகோதரனா நாங்க இருந்துட்டு இருக்கிறோம், அரசியல் மட்டும் இல்லாம கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி இது அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியா பேசியிருக்காரு. அந்த பேச்சு எப்படி பார்க்கலாம்? நீங்க அந்த மேடையில இன்னைக்கு போகலையே, என்ன? இல்ல, நாங்க வாழப்பாடியாருடைய நினைவேந்தல் இன்னைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர் அந்த நிகழ்ச்சியில கலந்துருக்கோம். அவர் சொல்றது உண்மைதான். மாண்பு முதலமைச்சர் தலைவர் ராகுல் காந்தி மிகவும் அன்பால் நேசிக்கப்படக்கூடிய தலைவராக மாண்பு முதலமைச்சர் இருக்கிறார். தேங்க்யூ. நாங்க என்ன அரசியல் பேசினாலும் ஒரு தலைப்புல ஒரு செய்தி போட போறீங்க. அதனால்தான் சொல்றேன், காதும் கேட்கவில்லை, கண்ணும் தெரியவில்லை, மௌனமாக இருக்கிறோம். அடுத்தது போலாம். சொல்லுங்க. அது முடிஞ்சு போச்சு. அது எதுக்கு? அது முடிஞ்சு போச்சு. எங்களுக்குள்ளேயே அது பிரச்சனை சரியாயிடுச்சு. ஓகே, ரைட். எல்லா கட்சிக்காரங்களும் நிறைய வெளியே பேசும்போது ஆட்சியில் பங்கு அதிகாரம் வேணும் அது பேசிக்கிறாங்க. ஆனா உங்க தேர்தல் கூட்டத்துல ஏன் அதை பற்றி வாய் தரப்பிலேயே நீங்களே கட்டுப்பாடு போட்டீங்களா, இல்ல எதுவும் பிரச்சனைகள்? இன் கேமரா எதை பேசணும், பொதுவெளியில் எதை பேசணும், அது மாதிரி சில ஆலோசனைகளை எங்களுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வகுத்து கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில எங்களுடைய பொறுப்பாளர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். பொது வெளியில எதுவும் பேச வேண்டாம், பேச வேண்டிய இடத்துல கூடி அமர்ந்து பேசலாம் சொல்லியிருக்காரு. அவருடைய அறிவுரையை ஏற்று நாங்கள் யாரும் இப்போ எங்கள் தலைவர்கள் யாரும் பொதுவெளியில பேசுறது இல்லை. கூட்டணி என்றால் கூட்டணியை தீர்மானிப்பது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. எங்கள் தலைவர்கள் இருக்கிறார்கள், மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறார், தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார். இவர்கள் பேசி முடிவெடுப்பார்.
எல்லாம் பேசினாங்களே, அவங்க கருத்து சொன்னாங்க. அவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் கேமரா முன்னாடி சொல்ல முடியுமா? அடுத்தது பருவமழையை முன்னிட்டு வந்து அமைச்சர் முதல்வர் துணை முதல்வர் உட்பட நிறைய மேயர் எல்லாரும் ஆய்வு மேற்கொள்றாங்க. நீங்க பல இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த நேரத்துல அரசுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு போதுமான விஷயங்கள் இங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுதா? ரொம்ப நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட மாண்புமிகு அமைச்சர், நகர்ப்புற அமைச்சர் கார்பரேஷன்லாம் போயிட்டு மாநகராட்சியெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் தொலைக்காட்சியில் பார்த்தோம். சிறப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் தண்ணி பல நாட்களுக்கு தேங்கி நிற்கும். தண்ணி நிற்குது, உடனே வடிஞ்சிருது. அது இன்னும் அது நிற்காம இருக்கிறதுக்கு என்னன்றத அடுத்த கட்டமாக அரசு யோசிக்கும்.